வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ இமேஜ் ஆப்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். அந்த ஆப்ஷன் எப்படி வந்து யூஸ் பண்றது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து அப்டேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே ஆட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஏஐ இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ஓகே கேட்கும், ஓகே கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஏஐ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம வந்து ஸ்டேட்டஸாக வந்து போட்டுக்க முடியும். இதில் கிரியேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் இமேஜ் ஆஃப் கார் இன் வாட்டர் அப்படின்ற மாதிரி நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் அரவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுத்துடும். ஒரு 2, 3, 4 ஃபோட்டோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணி வந்து கொடுக்கும். அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் வந்து நிறைய விதமான எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஃபோட்டோவில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆடை கிளிக் பண்ணி ஏதாச்சும் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் என்டர் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் சேஞ்ச், இந்த ஃபோட்டோவில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்சை கிளிக் பண்ணி அதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஃபோட்டோவில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து அனிமேட் ஆகும். அனிமேட் ஆகி ஒரு வீடியோ மாதிரி வரும், அதை நீங்கள் அப்படியே கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இந்த ஏ இமேஜஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வாட்ஸ்அப்பில் போடுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.